ஸோ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆர்சிஎம் அப்ஜெக்டிவ்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த்தி இந்தியா த்ரோ ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ். அதாவது ஆரோக்கியமான ப்ராடக்ட்கள் மூலமாக இந்தியாவை ஆரோக்கியமா மாத்துறது. இதுதான் இவங்களுடைய முதல் அப்ஜெக்டிவ், முதல் குறிக்கோள். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் நியூ இந்தியா ப்ரமோட்டிங் இந்தியன் ப்ராடக்ட்ஸ். புதிய இந்தியாவை எதை எப்படி ப்ரமோட் பண்றோம்? இந்தியன் ப்ராடக்ட்ஸ்னால வந்து ப்ரமோட் பண்றதுனால புதிய இந்தியாவை வடிவமைக்கிறோம். நம்முடைய தற்போதைய பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி பேசுறார் நியூ இந்தியா அப்படின்னு. ஸோ நியூ இந்தியா அப்படின்றது எப்படி ப்ரமோட் பண்ண முடியும்? நம்ம சைட்ல நம்ம கம்பெனி என்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள் எடுக்குது அப்படின்னா இந்தியன் ப்ராடக்டை ப்ரமோட் பண்றது மூலமாக புதிய இந்தியாவை வடிவமைக்கிறோம். இது ரெண்டாவது அப்ஜெக்டா வந்து வச்சிருக்காங்க. மூன்றாவது அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிபெண்டன்சி ஆஃபரிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது செல்ஃப் டிபெண்ட், நம்ம வந்து சொந்த முன்னேற்றம், நம்மளுடைய சொந்த முன்னேற்றம், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா சொந்த முன்னேற்றங்கள் வந்து இவங்க ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்க. ஸோ சொந்த முன்னேற்றத்தை, தன்னுடைய சுய முன்னேற்றத்தை பெரிய ஒரு அப்ஜெக்டிவ் வைக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வளர்ந்தா மட்டும்தான் இந்தியா வளர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. வேற என்ன ஆப்ஜெக்ட் அவங்கள்ட்ட ஆப்ஜெக்டிவ் இருக்கு? இந்த மூணு வந்து அவங்க மேஜரா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங் எதுக்காக ரொம்ப அவசியப்படுது? இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அதிகமான பொருட்கள் கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து ஒரு மாற்று, அந்த கெமிக்கலை யூஸ் பண்றப்ப நமக்கு உடல்நிலை பாதிக்குது, ஈவன் சந்ததியே பாதிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான மருந்து பொருட்கள் வந்து மாற்றாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்றது இவங்க அதர் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது குறிக்கோள்ல ஒரு துணை குறிக்கோள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? டெவலப்பிங் ஸ்கில் த்ரோ கண்டினியூஸ் ட்ரைனிங். கண்டினியூஸா ட்ரைனிங் கொடுக்கறதுனால ஸ்கில்ல வந்து நம்மளுடைய திறமைகளை வந்து வளர்க்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மாதிரியான கண்டினியூஸ் ட்ரைனிங் இருக்கு? நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஜூம் மீட்டிங் இருக்கு. 2 மணிக்கு ஒன்று இருக்கு, நைட் 8 மணிக்கு இருக்கு. இது போல கம்பெனி என்ன பண்றாங்க? யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு கோர் லீடர்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட். ஏன்னா பெண்கள் வளர்ந்தாதான் அந்த நாடு வந்து மிகப்பெரிய அளவுல வளரும். அப்ப பெண்கள் கையில வந்து அவங்க முடிவெடுக்கக்கூடிய தகுதி வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இமீடியட்டா முடிவு எடுப்பாங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க. நான் வெளியில போனேன் அப்படின்னா என் மனைவி கூட பிசினஸ் போகணும். ஏன் அப்படின்னா 1க்கு 2 பேரு இருக்கும் பொழுது மாற்ற வேணாலும் வந்து தைரியமா பேச முடியும். பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பேசலாம். அது அப்ப பெண்களுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் இங்க. அப்ப உமன் எம்பவர்மெண்ட்டும் இவங்க ஒரு அப்ஜெக்டிவாவே வச்சிருக்காங்க. உமன் எம்பவர்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீ மேனுஃபேக்சரிங். பொல்யூஷன் ஃப்ரீ மேனுஃபேக்சரிங் எந்த ஒரு சுற்றுப்புறத்தை கெடுக்காத மேனுஃபேக்சரிங். ஸோ குட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பொல்யூஷன் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்கக்கூடாது மேனுஃபேக்சரிங்ல அப்படின்றது இவங்க ஒரு அப்ஜெக்டிவா வச்சிருக்காங்க. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பிசினஸ் நடத்துறோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா போறதுக்காக எந்த லெவலுக்கும் போகக்கூடிய கம்பெனியெல்லாம் இருக்கு. பொல்யூஷன் பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுடைய கவலையெல்லாம் எப்படி இருக்கும்? மணி, தன்னுடைய பாக்கெட்டுக்கு என்ன வருது இதைத்தான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஆர்சிஎம் கம்பெனி தன்னுடைய அப்ஜெக்டிவ்ல ஒரு சப்ஜெக்டா கொண்டு இருக்காங்க, பொல்யூஷன் ஃப்ரீ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு. சரி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய கம்பெனியுடைய அப்ஜெக்டிவ்ஸ். டோட்டலா வந்து ஒரு 7 பார்த்தோம். அதுல மேஜரா 3, ஒரு அடிஷனல் துணையா வந்து ஒரு 4 வச்சிருக்காங்க. சரி, இப்போ அசோசியேட் வித் ஆர்சிஎம் பிசினஸ். நம்ம ஆர்சிஎம் பிசினஸோட எப்படி அசோசியேட் ஆகுறது? ஜாயினிங் ஃப்ரீ இன் ஆர்சிஎம் பிசினஸ். நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் ஜாயின் பண்ணுறதா காசு தரமா? நம்ம இது வரைக்கும் நிறைய பேரை வந்து அறிமுகப்படுத்திருக்கோம். யாருக்காவது வந்து நம்ம காசு வாங்கிட்டு ஐடி கொடுத்துருக்கோமா? இல்லை கம்பெனி ஏதாவது நீங்க ஜாயின் பண்றதுக்காக ஒரு காசு கொடுங்க, ஒரு 100 ரூபாய் கட்டுங்க, இல்லை ஒரு 1000 ரூபாய் கட்டுங்க, ஏதோ ஒன்று சொல்லுதா? எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவங்க ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாவே வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அசோசியேட் பேர் கெட்ஸ் 50%, 50% வந்து பார்ட்னர்ஷிப் ஃப்ரீ. ஒரு கம்பெனியில நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும்? 50% பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அவங்களுடைய மொத்த செலவுலையும் 50% வந்து நம்ம கொடுத்துருக்கணும், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம
நம்ம வந்து ஒரு 50% வந்து இந்த கம்பெனியில அசோசியேட் பையர் பார்ட்னர்ஷிப்பாக மாற முடியும். ஓகேங்களா? இதுக்கு என்ன வேணும்? நம்ம இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு போட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலே போதும், நம்ம எந்த ஒரு மணியும் செலவழிக்காம இந்த கம்பெனியில ஒரு 50% பார்ட்னர்ஷிப்பை நம்ம எடுத்துக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வெறும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒரு கம்பெனியில மிகப்பெரிய கம்பெனியில் 50,000 கோடி என்ஏவி உள்ள அசட் உள்ள ஒரு கம்பெனியில நம்ம வந்து 50% பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? அதே போல கேஒய்சி அப்ரூவல் கெட்ஸ் லைஃப் டைம் மெம்பர்ஷிப். நம்முடைய கேஒய்சி அப்ரூவல் ஆகிறது மூலமாக நாம் இந்த கம்பெனியில ஒரு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஆகணும். ஸோ லைஃப் டைம்னா நம்ம இருக்கிற வரைக்கும், நம்முடைய சந்ததிகள் வரைக்கும் இங்க ஒரு மெம்பர்ஷிப் கிடைக்குது நமக்கு, ஜஸ்ட் ஒரு கேஒய்சி அப்ரூவல் மூலமா மட்டும். அதே போல நோ இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, நம்ம அதை பத்தி பேசணும். அதே போல நோ அனுவல் அண்ட் ரினிவல் சார்ஜஸ். அனுவல் ரினிவல் சார்ஜஸ் நமக்கு வந்து வருடாந்திர வருஷம் நம்ம வந்து ரினிவல் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. எந்த ஒரு வருஷமும் ரினிவலுக்கான அவசியமே இல்லை. ஸோ நோ அனுவல் ரினிவல் சார்ஜஸ். நோ கம்பல்சரி டார்கெட். இங்க யாருக்கா டார்கெட் இருக்கா? நீங்க ஆர்சிஎம்ல சேர்ந்துட்டீங்க, இந்த வருஷம் நீங்க இவ்வளவு ரூபா கட்டணும், இல்லை நீங்க இந்த டார்கெட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு டார்கெட் இருக்கானா? இல்லவே இல்லை. கம்பல்சரியா டார்கெட் இல்லை. நீங்க வேணா டார்கெட் நீங்க யுவர் செல்ஃப் எடுத்துக்கலாம். டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்காக, உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து கம்பெனி எந்த ஒரு கம்பல் பண்றதில்லை, உங்களை வந்து கம்பல் பண்றதில்லை. ஸோ நோ கம்பல்சரி டார்கெட். எந்த ஒரு கம்பல்சரி பண்ணாம டார்கெட்ஸ் இருக்கு. யாரையும் கம்பல் பண்றதில்ல, உங்களுடைய இஷ்டம் தான். நீங்க செல்ஃபா வாங்கிக்கிட்டாலும் சரி, அல்லது சேல் பண்ணாலும் சரி, இல்லை மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு தான். கம்பெனி நீங்க இப்படித்தான் பண்ணணும்னு எந்த ஒரு டார்கெட்டும் கொடுக்கறது இல்லை. சரி, இதுல வந்து இந்த கம்பெனில நம்ம இருக்கிற இந்த பிசினஸ், ஆர்சிஎம் பிசினஸ்ல நமக்கான பேசிக் டியூட்டி என்ன, நம்ம அதை பார்த்துக்கணும். நம்ம கம்பெனில நம்மளுடைய பேசிக் டியூட்டியாக சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 100% ப்ராடக்ட் யூஸ். என்ன பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் வந்து நான் வெளியில வந்தேன்னா கண்டிப்பா பிசினஸ்க்காக வரும்பொழுது நான் 100% வந்து ஆர்சிஎம் பொருட்கள் தான் பயன்படுத்தியிருப்பேன். என்னுடைய பேண்ட், ஷர்ட்டு, பெல்ட்டு, ஷூ, சாக்ஸ், இன்னர் வேர்ஸ், அத்தனை பொருளும் என்னால் என்ன முடியுமோ அத்தனை பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணேன். ஸோ 100% வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். இதுவே நம்ம அத்தனை பேர் செய்யணும் அப்படின்ற இது ரொம்ப பேசிக் டியூட்டியா கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் டியூட்டியில வந்து முதல் விஷயம் 100% வந்து ப்ராடக்ட் யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோம் ப்ராடக்ட் டிஸ்பிளே வால். நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளே வால் செட் பண்ணுங்க அப்படின்றாங்க. டிஸ்பிளே வால்ல என்ன, ஒரு வீட்டுக்கடையில் எவ்வளவு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதும், நம்ம ஒரு டிஸ்பிளே வால் ஓனராக மாறி நமக்கும் நம்முடைய டீமுக்கும் பில் பண்ணலாம். ஸோ செட்டப் ஹோம் ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே வால், இதை நம்ம பண்ண சொல்றோம். இது பண்றது வந்து ஒரு பேசிக் டியூட்டி அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய க்ரோத்காக, இதெல்லாம் கம்பல்சரி இல்லை. ஸோ 100% ப்ராடக்ட் யூஸ், யார் ஒருத்தர் 100% ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களோ அவங்க வளர போறாங்க. ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே வால் வச்சிருக்கவங்க இன்னும் கொஞ்சம் டார்கெட்ல வந்து உள்ள வர போறாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அவங்களுக்கு வேகமாக இருக்கும். நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்ம டீம் அப்படித்தான் வரும். ஏன்னா இது ஒரு டூப்ளிகேட் பிசினஸ், அதாவது டூப்ளிகேட் பண்ண ஜெராக்ஸ் பிசினஸ் மாதிரி. நாம எப்படியோ நம்ம காப்பிகள் அப்படித்தான். அப்ப முன்னேறு வழிதான் பின்னேறு வரும். இப்போ முன்னாடி போற நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றக்கான ஒரு பேசிக் டியூட்டி இந்த பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கான பேசிக் டியூட்டி கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்றப்ப நம்ம பண்றோம், நமக்கு அப்புறம் வரக்கூடிய நம்முடைய டீம் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோமோ அதான் செய்வாங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பேசிக் டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுல டிஸ்பிளே வால் ஒன்று. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்சிஸ்டன்சி பிளான். நமக்கு ஒரு 3 வகையான கன்சிஸ்டன்சி பிளான் இருக்கு. 1500, 2500, 5000 பிவிகள்ல, பிவியை பேஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி பிளான் இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி பிளான்ல ஏதோ ஒன்றுல நம்ம வருவது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெய்லி மீட் எ பர்சன் அண்ட் ரீட்டைல் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ்.
ஒரு நாளைக்கு ஒரு நபரையாவது சந்திக்க சொல்றாங்க. பேசிக் ப்ராடக்ட்ல பேசிக்கா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்டாவது நம்ம சந்திக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன சொல்றது, கம்பெனி ஒரு பேசிக் டியூட்டியாவே கொடுத்துருக்கு. இது எதுக்கான, இதுவும் நம்முடைய வளர்ச்சிக்காக தான். இது ஒரு பேசிக் டியூட்டியா நம்ம எடுத்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு பர்சனா மீட் பண்ணி நம்மளால எவ்வளவு ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு சேல் பண்ண முடியுமோ அதை வந்து சேல் பண்ண சொல்றாங்க. டெய்லி மீட் பர்சன் அண்ட் ரீட்டைல் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்த பேசிக் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டன் டெய்லி ட்ரைனிங் ஆன்லைன்ஸ் அல்ல யூடியூப். அதாவது ஆன்லைன்ல நடக்கக்கூடிய ட்ரைனிங்லையோ அல்ல யூடியூப்லயோ வந்து இந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க சொல்றேன். யூடியூப்ல நம்ம இப்ப எங்க சேனல் இருக்கு, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இது வந்து பார்த்தா யூடியூப்ல போடுவேன். அதே போல வந்து நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு 2 மீட்டிங் வந்து ஆன்லைன் மீட்டிங் இருக்கு. இப்ப 2 மணி இப்ப நடந்துருக்கா, இது போல 2 மணி மீட்டிங், ஈவினிங் வந்து 8 மணிக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங் மீட்டிங். அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த 2 மீட்டிங்கையும் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். ஸோ அட்டன் பண்ற ஒரு பேசிக் டியூட்டியாக இருந்தா நம்முடைய நாலேஜ் வந்து வளரும். அல்லது யூடியூப்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை பார்க்கணும். நம்ம இந்த டைத்தால் வர முடியாது அப்படின்னா அது யூடியூப்ல ஒரு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை வந்து பார்த்து நம்முடைய நாலேஜை நாம் பிரிக்கலாம். அப்புறம் வந்து விசிட் ஆன் ஆர்சிஎம் அவுட்லெட் வீக்லி. அவுட்லெட்னா என்ன? பியூசி, பழைய பேர்ல சொன்னா பியூசி, புதுசா வந்திருக்குது ஒன்று வேர்ல்டு குயிக்கு, அப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய ஒன்று வேர்ல்ட்ஸ். கிட்டத்தட்ட 2 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 2 ப்ரொபோசல் இருக்கு. ஏன்னா அவர் காமராஜர் கொண்டு வர்றாரு. இப்ப 2 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சென்னையில. அப்ப இந்த மாதிரியான அவுட்லெட்ஸ்ல மிகப்பெரிய ஒரு அவுட்லெட்ஸ் விசிட் பண்ணும். இது எதற்காக? நான் சொன்னேன், நம்ம வந்து இந்த 2000 இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரே ஒரு ஃபேன் செட்ல ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 14,000 ப்ராடக்ட் இருக்கு. அப்ப நம்ம இந்த வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா எங்க பார்க்க முடியும்? அவுட்லெட்லாம் பார்க்க முடியும். ப்ராடக்ட் புதுசாக தான் வந்திருக்கான்னு யாருக்கு வரும்? முதல்ல டிப்போக்கு வரும். டிப்போல இருந்து எங்க வரும்? நம்ம அவுட்லெட் தான் வரும். அங்க போனா மட்டும் தான் புதுசாக தான் பொருள் வந்திருக்கான்னு பார்க்க முடியும். அப்போ இந்த ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து என்ன செய்யணும்? ஏதோ ஒரு அவுட்லெட்ல விசிட் பண்ணி நம்ம பார்க்கணும். அதே போல அடுத்த ஒரு நம்ம பேசிக் டியூட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பி கமிட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் 1000 days. ஒரு 1000 நாளைக்கு கமிட்டடா இருங்க. அதாவது ஒரு முடிவெடுத்து உங்கள் செயல்பாடுகள் இந்த பேசிக் டியூட்டியோட வந்து கமிட்டடா இருங்க. 1000 நாளைக்கு 1000 நாளைக்கு வந்து கமிட்டடா இருக்க சொல்றாங்க. அப்ப 1000 நாள் கமிட்டடா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, இப்ப அடுத்த பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ப்ராடக்ட் இன் ஆர்சிஎம் பிசினஸ். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல எப்படி நம்ம பார்க்க போறோம்? எக்கோ ஃப்ரெண்ட்லி எஃப்எம்சிஜிஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் நியூட்ரிஷன். ஸோ வேர்ல்டு கிளாஸ் நியூட்ரிஷன் அப்படின்னா நியூட்ரிஷன் நம்ம நிறைய பார்க்குறோம். நான் ஒரு நியூட்ரி சார்ஜை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு வாரத்துக்கு 4 மீட்டிங்ஸ் கிடைக்குது. திங்கள் வெள்ளியும் 2 மணிக்கும், சண்டேல காலையில் 8 மணிக்கும் ஈவினிங் 7 மணிக்கும் பண்ணிட்டு மொத்தம் 4 மீட்டிங் கிடைக்கும் நியூட்ரிஷனுக்காக மட்டும். இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா வேர்ல்டு கிளாஸ், உலகத்தரத்துல வந்து நமக்கு தர்றாங்க இந்தியன் விலையில. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு கிளாஸ் நியூட்ரிஷன் நமக்கு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் ஆர்கானிக் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கான ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எது ஹரித செஞ்சியில வரக்கூடிய அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டட் பெயிண்ட்ஸ், துளசி பெயிண்ட்ஸ் இல்லையா? ஸோ துளசி பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு துளசி பெயிண்ட் வந்து நம்ம வந்து ஆர்சிஎம் பிசினஸ் ஒரு ப்ராடக்ட் ஆகுங்களா? அதே போல ஹெல்த் ஃப்ரெண்ட்லி காஸ்மெட்டிக்ஸ். நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூராமே கெமிக்கல் பேஸ்டா இருக்கும். அதை நம்ம பயன்படுத்த நம்மளுடைய முகம் அல்லது நம்முடைய உடல் தோள்கள் வந்து சுருக்கமாகும், இல்லை பாதிக்கப்படும், இல்லை ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும். ஆனா நம்ம இதில் எப்படி இருக்குன்னா ஹெல்த் ஃப்ரெண்ட்லி காஸ்மெட்டிக்ஸா இருக்கு. நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைஜீன் கேர் ப்ராடக்ட்ஸ். அதாவது லேடிஸுகளை ஃபோக்கஸ் பண்றதுக்காக ஹைஜீனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. கீசோல வரக்கூடிய நாப்கின்ஸை வந்து
சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி, ஃபுட்வேர்ஸு, டெக்ஸ்டைல். ஸோ ஸ்டேஷனரிஸ் ஈவன் பேனாவில இருந்து, பேனா நோட்டு இருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ, செப்பல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், டெக்ஸ்டைல், துணிகள், இதெல்லாமே வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் பார்க்க போறோம். இன்கம்ல ஆர்சிஎம்ல வந்து இன்கம் என்ன மாதிரி இருக்கு அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் இன்கம், நம்ம சொந்தமா பயன்படுத்துறது மூலமாக ஒரு இன்கம். இதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். செகண்ட் ஒன் வந்து ரீட்டைல் இன்கம். ரீட்டைல் மூலமாக நமக்கு இன்கம் இருக்கு. அது எப்படின்றது நான் வந்து பின்னாடி வந்து அடுத்த ஸ்லைட்ஸ்ல வரும். செல்ஃப் யூஸ் இன்கம் எப்படி என்ன இருக்கு, ரீட்டைல் இன்கம் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங் இன்கம். ஒரு டீமை பில்ட் பண்றப்ப நமக்கு எந்த மாதிரியான ஒரு இன்கம் இருக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆர்சிஎம் அவுட்லெட் இன்கம். அப்போ சொன்ன மாதிரி பியூசி, ₹1 லிக்விட், ₹1 இந்த மாதிரியான அவுட்லெட்டுக்கான இன்கம். ஸோ இந்த இன்கம் வந்து நம்ம வரிசையாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் இன்கம். செல்ஃப் யூஸ் இன்கம் என்ன அப்படின்றத பார்க்கணும். செல்ஃப் யூஸ் மூலமா நமக்கு என்ன இன்கம் கிடைக்கும்? லெஸ் தேன் மார்க்கெட் பிரைஸ். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு பொருள் சொல்றேன். ஒரு ஃபேமஸான ஒரு டீ மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான டீ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ₹220, அதுல ₹200 அல்லது ₹300 வரைக்கும் இருக்கு. பட் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல வரும்போது அது வந்து மார்க்கெட்ல கலப்படமோ அல்லது டூப்ளிகேட்டோ, அதாவது கலப்படம் அல்லது டூப்ளிகேட்டா வர வாய்ப்பு இருக்கு. அதுமே பார்த்தீங்கன்னா என்ன ரேட்ல வருது? ₹200 ₹250 வரைக்கும். சரி, என்ன கிரேடு கம்பெனி கொடுக்குது? நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் தான் கொடுக்குது. அதுல சூப்பர் டஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம இதுல வெறும் ₹138 முதல் தர தேயிலை தராங்க. பாருங்க, மார்க்கெட் விலையில கலப்படம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள இடத்துல டஸ்ட் கிரேடு ₹200, ₹300 வரைக்கும் விலை வச்சு விற்கிறாங்க. பட் நம்ம இதுல முதல் தர தேயிலை, அதுவும் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டாக எங்கே தேயிலை விளையுது அப்படின்னா அசாம்ல. ஸோ அசாம்ல விளைவிக்கப்பட்ட நம்ம தேயிலை என்ன விலைக்கு கிடைக்குது? ₹138 எம்ஆர்பிலே கிடைக்குது. அப்ப பாருங்க, நமக்கு அது ஒரு இன்கம் தானே. ₹200 வாங்குற ஒரு பழத்தை ₹138 வாங்கினா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ₹62 நமக்கு மிச்சம். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட். அப்ப லெஸ் தான் மார்க்கெட் பிரைஸா இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு இன்கம் தான். அதுக்கப்புறம் குவாலிட்டி இந்தியன் ப்ராடக்ட்ஸ், அதாவது குவாலிட்டியான இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம. ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு இன்கம் தான். அன்ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம் அல்லது குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் யூஸ் பண்ணா நமக்கு வந்து செலவுகள் அதிகமாக வரும். அது எதுவுமே இல்லாம ஒரு குவாலிட்டியான இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பில்ட் ஆன் டிஸ்கவுண்ட் பிரைஸ். இன்கேஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டோம், அதாவது அசோசியேட் மெம்பராக மாறி அசோசியேட் பார்ட்னரா மாறிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கும். எம்ஆர்பிக்கு இல்ல, எம்ஆர்பியை விட குறையா கிடைக்கும். எம்ஆர்பி என்ன சொன்ன, ஒரு டீ வாங்கினோம்னா ₹138 எம்ஆர்பி. அப்ப நம்ம டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ₹110 கிடைக்கும். ஸோ அப்போ அதுவுமே நமக்கு ஒரு இன்கம் தான். அப்போ சொன்ன மாதிரி ₹42 கிடைக்கிறதுல எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ ஒரு ₹28 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ₹90, ₹200 வாங்குறதுல நம்ம ₹110 வாங்கினோம்னா ஒரு ₹90 நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவி கமிஷன் இருக்கு. அது எப்படி? ஒவ்வொரு மாதம் நான் அக்கௌண்ட்டுக்கு காசா வந்து சேரும். பிவி கமிஷன் வந்து மந்த்லி நமக்கு காசா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் 6 மாசத்துக்கு ஒரு முறை நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் மூலமா வரக்கூடிய ஒரு இன்கம். சரிங்களா? ஸோ அடுத்தது செல்ஃப் யூஸ் இன்னும் இருக்கு. 6 மந்த்துக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட், 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. இது எப்படி கிடைக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது நம்ம பார்த்தோம்னா 6வது யூசேஜ் வந்து நமக்கு செல்ஃப் யூஸ் இன்கம் பார்த்தோம். அந்த செல்ஃப் யூஸ் இன்கம்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமா பார்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு மாதமும் 1500 பிவிக்கு தொடர்ந்து 6 மாதங்கள் வாங்க நமக்கு என்ன கிடைக்கும்? இது கன்சிஸ்டன்சி பிளான்ல வரக்கூடியது. ₹1500 ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே 2500 பிவிக்கு 6 மாதம் தொடர்ந்து வாங்கினா ₹2500 ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 5000 பிவிக்கு நம்ம 6 மாதங்கள் வாங்கினால்
ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அதே போல ஸ்டார்ட் 100% கன்சிஸ்டன்ட் பர்ச்சேஸ். இந்த பெனிஃபிட்டை நீங்க அடையிறதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், 100% கன்சிஸ்டன்சியா பர்ச்சேஸ் பண்ணி, ஓகேங்களா? அப்பதான் இந்த பெனிஃபிட்டை வந்து கிடைக்கும். மீன்ஸ் 6 மாசத்துக்கு நம்ம என்ன ஆரம்பிக்கிறோமோ அந்த ஸ்லாபோட குறையாம நம்ம வந்து எய்ம் பண்றதுக்காக பண்ணியாகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் யூஸ் இன்கம்ல வேற என்ன இருக்கு, பியூட்டி சார்ஜ், கீசோலு, காமாவரேசால், இந்த ப்ராடக்ட்களை 1500 பிவிக்கு ஒரு 6 மாதங்கள் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், 3000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அதாவது டபுள் டாமல் ஆஃபர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மல் ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ் எது வாங்கினாலும் நமக்கு 1500 பிவிக்கு 1500 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்தாங்க. இப்போ இந்த நியூட்ரிஜார்ஜோ, கீசோலோ, காமாவரேசாலோ வாங்கினால் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1500 ரூபாய், அதாவது மொத்தம் 3000 ரூபாய்க்கு ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் 2500 பிவி வாங்கினால் நமக்கு ஒரு 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 5000 பிவிக்கு வாங்கினா 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும், அதாவது டபுளா கிடைக்கும். நான் இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் சொல்றப்ப, இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை பத்தி நல்லா படிச்சுக்கிட்டு இதுல வந்து கன்சிஸ்டன்ஸா பண்றது மூலமாக செல்ஃப் யூஸ்லேயே இவ்வளவு பெரிய இன்கமா நம்ம எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்கம் இன் ஆர்சிஎம் பிசினஸ். இதுல வேற அடுத்த என்ன வேற இன்கம் இருக்கு, ஏற்கனவே பார்த்த மாதிரி செல்ஃப் யூஸ் இன்கம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ரீட்டைல் இன்கம். ரீட்டைல் இன்கம் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்துடலாம். 6 மாதங்கள் நீங்க ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கினா அது கூட கேஷ் போனஸும் கிடைக்கும். அது எப்படி, இதுவே நம்ம பார்த்தோம், ஒரு 3 ஸ்லாப் பார்த்தோம். 1500, 2500, 5000 பார்த்தோம். அதுல வெறும் ஃப்ரீ ப்ராடக்ட் மட்டும் கொடுத்தாங்க. அதோட வந்து கேஷ் போனஸ் அதுவும் இருக்கு. இதே மாதிரியான ஒரு 6 மாதங்கள் வாங்குறப்ப அது எப்படி அப்படின்னா 10,000 பிவிக்காக ஒரு 6 மாதம் நீங்கள் பண்றப்ப 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட், 3000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். சேம் அதே போல 25,000 பிவிக்கு நீங்கள் 6 மாதம் வாங்கும் பொழுது 5000 ரூபாய்க்கு ப்ராடக்ட், 12,500 ரூபாய்க்கு கேஷ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50,000 பிவிக்கு 6 மாதங்கள் வாங்கினீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ஃப்ரீ ப்ராடக்ட், 30,000 ரூபாய் வந்து கேஷ். இது வந்து ஒவ்வொரு 50,000 ரூபாய்க்கும் ஃப்ரீ ப்ராடக்ட் 5000 தான் மேக்ஸிமம். 50,000 பிவி எக்ஸ்ட்ரா நீங்க 50,000 ரூபாய் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 கிடைச்சிருக்கும். அதாவது எவ்ரி 50,000த்துக்கும் 30,000 ரூபாய் வந்து கேஷ் கிடைக்கும். டோட்டல் 5000 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும், ஓகேங்களா? அதனால மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது ரீட்டைல் பண்ணுங்க. இப்ப நம்ம மீசை சூமா சார் பாத்தீங்கன்னா தெரியும், 25,000 பிவி ஒன்னாந்தே காலையில விடியறதுக்கு முன்னாடி சூரியன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி 25,000 பிவி பண்ணிடுறாரு. அது எப்படி முடியுது அப்படின்னா அவர் எங்கேயோ போனா ரீட்டைல் பண்றாரு. ஸோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த 25,000 பிவியை பண்றாரு. அது மூலம் நம்மளும் என்ன பண்ணலாம், டெய்லி ஒரு ஆளை பாக்குறது மூலமா நம்மளால ஒரு 25,000, 50,000 பிவி, இல்ல 1,00,000 பிவி, இல்ல கேரளால ஒரு பொண்ணு பண்ண மாதிரி 3,00,000 பிவி கூட நம்மளால பெர் மந்த் வந்து ரீட்டைல் பண்ண முடியும். வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து இன்கம் இன் ஆர்சிஎம் பிசினஸ். ஆர்சிஎம் பிசினஸ்ல வரக்கூடிய அடுத்த இன்கம் என்ன, கிரவுண்ட் கிளப் இன்கம் பத்தி பார்த்துக்கலாம். எப்படி கிரவுண்ட் கிளப்னா என்னன்னா நமக்கு வந்து ஒரு 50,000 பிவி பெர் மந்த் நம்ம பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட் கிளப்ல வர்றோம். ஸோ அதை பத்தி பார்க்கலாம், எப்படி நம்ம அதை அச்சீவ் பண்றது. அதுக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் சைடில் உள்ள டேபிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவல் இன்கம். ஸோ அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு பின் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கிளப் 5000 பிவி பண்றீங்க அப்படின்னா உங்க டைமண்ட் கிளப்னு சொல்லி ஒரு பின் இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு 2% கிடைக்கும். சூப்பர் டைமண்ட் கிளப் 10,000 பிவி நீங்களோ உங்க டீமும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு வர இன்கம் 4.5%. பிகினரும் சொல்லக்கூடிய 20,000 பிவி அச்சீவ் பண்றவங்களுக்கு 7% இன்கம். ஸ்டார்டர்னு சொல்லக்கூடிய 40,000 பிவி பண்றவங்களுக்கு 9.5% இன்கம். ஓப்பனர் சொல்லக்கூடிய 70,000 பிவி பண்றவங்களுக்கு, அதாவது டீமோட சேர்த்தான் சொல்றேன், 12% இன்கம். ஈகிள்னு சொல்லக்கூடிய 1,15,000 பிவி பண்றவங்களுக்கு 14.5% இன்கம். ரன்னர்னு சொல்லக்கூடிய 1,70,000 பிவிக்கு 17%.
வின்னருக்கு வந்து 2,60,000 பிவி 19.5%. ஸோ ஸ்டார் அச்சீவரா மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? 3,50,000 பிவி பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 22%. சரி, இந்த கிரவுண்ட் கிளப் இன்கம் எப்படி நம்ம அடையாளம் பார்த்துடலாம். 25 ஃபேமிலிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4,000 ரூபாய் ப்ராடக்ட், அதாவது 25 ப்ராடக்ட் ஒரு 4,000 ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கும்? 1,00,000 ரூபாய். நான் சொல்றேன் ஒரு மாசத்துல 1,00,000 ரூபாய் சேல்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன இன்கம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் வந்து ரீட்டைல் பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து டீப் ரேட்ல வாங்கி எம்ஆர்பிக்கு விற்கிறது மூலமாக ஒரு 20,000 ரூபாய் வந்து ஒரு 4,000 ப்ராடக்ட் வந்து 25 ஃபேமிலிக்கு சேல் பண்ற மூலமா எடுக்க முடியும். அப்ப நமக்கு அதுல ஒரு 20,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 1,00,000 ரூபாய் நம்ம சேல் பண்ணதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 50,000 பிவி வரும். அப்ப அந்த 50,000 பிவிக்கு நமக்கு வந்து ஜஸ்ட் வித்தவுட் எந்த ஒரு டீமும் இல்லாமே நமக்கு என்ன சம்பாதிக்க முடியும்? மினிமம் வந்து 9.5% கிடைக்கும். இந்த 50,000 பிவி எதுல வரும்? ஸ்டார்டர் பின்ல வரும். அந்த ஸ்டார்டர் பின்னு சொல்லக்கூடிய அந்த 40,000 பிவி தாண்டவங்களுக்கு 9%. அப்ப 50,000 பிவிக்கு 9% போட்டீங்க அப்படின்னா 4,750 ரூபாய். அதுவும் நமக்கு ஒரு இன்கமா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நீங்க 50,000 பிவி பண்றதுனால என்ன கிடைக்கும்? 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அதோட 30,000 ரூபாய் வந்து உங்களுக்கு போனஸ் ஆகணும். அப்போ ஒவ்வொரு மாதமும் நீங்க கிரவுண்ட்ல பண்ணும்போது 24,750 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்கம் ஆகவும் 6 மாசத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்டும் 30,000 ரூபாய் வந்து போனஸும் கிடைக்கும். சரி, இந்த விஷயத்த 2 முறை பண்றோம். அதாவது இந்த போனஸ் வந்து நம்ம 2 முறை வாங்கிட்டோம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தையே 12 மாசம் கண்டினியூஸா பண்றோம். அப்போ நமக்கு என்ன பெனிஃபிட்? 3 நாட்கள், அதாவது 3 பகல் 2 இரவுகள். யாருக்கெல்லாம் அப்படின்னா 2 பெரியவர்களுக்கும் 2 சிறியவர்களுக்கும். அதாவது ஒரு ஃபேமிலியில ஒரு 4 பேருக்கு, அப்பா அம்மா குழந்தைகள் 2 பேருக்கு சேர்த்து என்ன கிடைக்கும்? ஒரு டூர் கிடைக்கும். 50,000 பிவிய 12 மாசம் முடிக்கும் போது 3 பகல் 2 இரவு உள்ள ஒரு டூரு நம்ம கம்பெனியே கொடுக்குது, வித் சைட் சீயிங் அண்ட் ட்ரைனிங் கூட. ஓகேங்களா? அப்ப இது பாருங்க, ஒரு பெரிய ஒரு டூர் அச்சீவ்மெண்ட். ஒரு ஹில் ஸ்டேஷனோ இல்லை ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான இடமோ நமக்கு வந்து டூர் போக முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டீம் பில்டிங் மூலமா நமக்கு என்ன இன்கம் அதையும் பார்த்துடலாம். பில்ட் அண்ட் ட்ரெயின் த பீப்புள் இன் டீம். அதாவது உங்க டீம்ல உள்ள மக்களுக்கு, உங்க மெம்பர்களுக்கு என்ன பண்ணும்? ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ஏன்னா அவங்க சொல்லி தந்தாதான் பண்ண முடியும். டீம் பில்டிங்னா ஒரு சின்ன விஷயமா? டீம் பில்டு பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் அது கத்துக்கிட்டா கை வந்த கலையாயிரும், அழகா நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பில்ட் அண்ட் ட்ரெயின் த பீப்புள் இன் டீம். பீப்புள வந்து பில்ட வந்து நம்ம டீமை பில்டு பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். சரி, ஒரு நாளைக்கு ஒரு பர்சனை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பர்சனை நம்ம டீம்ல பில்டு பண்றோம். நம்ம பில்டு எப்படி ஆகுதுன்னு நம்ம சின்ன உதாரணம் பார்க்கலாம். இதை நம்ம 30 நாள் பண்ணா கிட்டத்தட்ட 30 பேர் வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும். ஆனா இது சாத்தியமானா கண்டிப்பா எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஒரு 1000த்துல ஒருத்தர் தான் வந்து 30 நாள் 30 பேர் ஜாயின் பண்ண வைக்க முடியும். அப்ப சாத்தியம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 10 பேர் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் விதமாக 30 நாள் நம்ம பண்ணி ஒரு 10 பேர் நம்ம ஜாயின் பண்ணதா எடுத்துக்கலாம். சரி, அந்த 10 பேர் என்ன பண்ணலாம்? இதே போல பிளான் எடுத்து அது 30 நாள் ஒர்க் பண்ணா ஆக்சுவலா என்ன வரும்? 300 பேர் வரைக்கும் வரணும். நம்ம என்ன பண்றோம்? 10 பேர் எடுத்துக்கிறோமா? அப்போ 30 நாளைக்கு 300 பேர் கொண்டு வர முடியும். அப்ப இங்க என்ன நடக்கும்? நம்ம அந்த அளவுக்கு போக முடியாது அப்படின்னா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 3ல ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். அப்ப 100 பேர் வந்து ஜாயின் பண்றோம். ஒரு 10 பீப்புள் வர்றப்ப இப்ப அந்த 100 பேரும் 30 நாள்ல வந்து 10 பேரை கொண்டு வர முடியும். சாரி, ஒவ்வொரு ஆளும் கொண்டு வந்தா 3000 பேர் ஆகணும். ஆனா அவ்வளவு வேண்டாம். நம்ம அதுலயும் 3ல 1 எடுத்துக்கிட்டா ஒரு 1000 பேரு ஜாயின் பண்றாங்க. சரி, இப்ப என்ன நமக்கு இன்கம் வரும்? பிசினஸ் இன்கம் வரும். ஒரு என்ன பண்ணா நம்ம ஒரு ஆள் டெய்லி ஒரு ஆள் ப்ரப்போஸ் பண்ணோம். ஆனா நம்மளால ஒரு மாசத்துல 10 பேரை சேர்க்க முடிஞ்சது. அடுத்த மாதம் அந்த 10 பேருக்கும் நம்ம இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறோம். அவங்க மூலமா 300 பேரை பிளான் பண்றோம்.
பட் ஆனா நம்மளால ஒரு 100 பேரை ஜாயின் பண்ண வைக்க முடியும். 3வது மாதம் இந்த 100 பேருக்கும் நம்ம இந்த பிளான் சொல்லி 3000 பேர் பிளான் பண்ணி ஒரு 1000 பேர் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன வரும் நமக்கு அப்படின்னா, அந்த 1000 பேர் ஜாயின் பண்ணாங்க இல்லையா, 1000 பேர் ஜாயின் பண்றப்ப என்ன பண்ணணும், நம்முடைய பிசினஸ்ல அவங்க ப்ரப்போஸ் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கு அது வந்து பொருள் வாங்க. அப்ப அந்த 1000 பேரை வாங்க வச்சோம் அப்படின்னா நம்ம டீம்ல எவ்வளவு பிசினஸ் வந்திருக்கும், 20 லட்ச ரூபாய் பிசினஸ் வந்து. அப்ப 20 லட்ச ரூபாய் பிசினஸ் வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஆளை ஒரு மாசத்துக்கு ஒரு டெய்லி ஒரு ஆளை பார்த்து ஒரு 10 பேர் ஜாயின் பண்ண வச்சா போதும். வரக்கூடிய 10 பேருக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்து இந்த விஷயத்த பண்ணாலே 3வது மாசத்துலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய் பிசினஸ், ஒரு 10 லட்சம் பிடி என்னுடைய ரேங்க் சாரி பேரல் ரேங்க் போயிடலாம். ஓகேங்களா? இப்ப நான் எனக்கு முந்தின இருக்க ஒரு பின்னு, இந்த பின்னுக்கே நீங்க அடையிறதுக்கு எவ்வளவு வேணும், ஒரு 10 லட்சம் பிடி இருந்தாலே போதும். ஒரு சைடுக்கு ஒரு 5 லட்சம் பிடி இருந்தாலே என்ன வரலாம், பால் பின்னு வரலாம். அந்த பால் பின் வர்றது இந்த ஒரு 3 மாசத்துல சாத்தியம். சரி, நம்ம பெனிஃபிட் என்ன இருக்கு இந்த மாதிரி வந்து டீம் பில்ட் பண்றப்ப? இது மட்டும் தான் பெனிஃபிட்டா? அப்ப பார்த்து மட்டும் தான் பெனிஃபிட்டா? வேற பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா இருக்கு, அதை பார்த்துடலாம். டைம் வந்து நமக்கு மணிக்கு ஈக்குவலானது. நம்ம எவ்வளவு டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்றோமோ அது அத்தனையும் மணியாக மாறும். ஸோ டைம் ஈக்குவல் டு மணி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பு, பிசினஸ், ப்ரொஃபஷன், இந்த மூன்றும் இல்லாத ஒரு விஷயம் வந்து இன்கம் கிடைக்கும். பிசினஸ் மூலம் நம்ம இந்த பிசினஸ் மூலம் கிடைக்கும். அந்த ஜாப் இருக்கு, பிசினஸ் இருக்கு, ப்ரொமோஷன், இது பூராமே நமக்கு வந்து இந்த இதுல பெனிஃபிட்டா கிடைக்கும். டீம் பில்ட் பண்றப்ப நமக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும். என்ன ஜாப் இதுல கிடைக்கும்? ரீடெயில் பண்ணக்கூடிய ஜாப் கிடைக்குது. பிசினஸ் ஆர்சி பிசினஸ் நல்ல பெனிஃபிட் ஆயிரும். நல்ல ஒரு ப்ரொபோசல் ட்ரெயினரா கூட மாற முடியும். சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம். அப்ப இதுல ஒரு நமக்கு கிடைச்சது 300 நாள். ஒரு வருஷத்துல 300 நாள், 40 வருஷம் உழைச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? பிசினஸ்ல இருந்தாலோ ஜாப்ல இருந்தாலோ நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 1.2 லட்சம் ஹவர்ஸ். இவ்வளவுதான் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? எத்தனை வருஷத்துல? 40 வருஷத்துல. ஒரு வருஷத்துக்கு 300 நாள் வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்த்து 40 வருஷம் ஆயிருந்தா நம்ம மேக்சிமம் அவரே நமக்கு கிடைச்ச ஹவர்ஸ் எவ்வளவு? 1.2 லட்சம் ஹவர்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். பட் ஆர்சிஎம் பிசினஸ்ல என்ன கிடைக்குன்னு பாக்கலாம். நம்ம ஒரு 1000 பீப்புளை ரெக்ரூட் பண்றோம். சாரி, நம்ம டீம்ல உள்ள 1000 பீப்புள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. வருஷத்துல 60 நாள் ஒர்க் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சு போகும்? அந்த 1.2 ஹவர்ஸ் கிடைக்கும். வெறும் 60 நாள்ல 2 மணி நேரம் 1000 பீப்புள் வச்சு ஒர்க் பண்ணாலே நமக்கு 40 வருஷம் தனி நபராக ஒர்க் பண்ண ஒரு விஷயத்த நம்ம வந்து சாதிக்க முடியும். ஸோ 1000 பீப்புள் இட்டு 2 ஹவர், 60 நாள்ல 1.2 லட்சம் ஹவர்ஸை நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும். 40 வருஷத்துல இருக்கிறத 60 நாள்ல வந்து அடைய முடியும். சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் அவுட்லெட் இன்கம். ஆர்சிஎம்ல என்ன அவுட்லெட் இன்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆர்சிஎம் அவுட்லெட் வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 கிலோமீட்டர் அல்லது திக்லி பாப்புலேட்டட் ஏரியாவுக்கு 2.5 கிலோமீட்டர். ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு ஷாப் தான், ஒரு ஷாப் தான் வைக்க முடியும், ஒரு ஆள் தான் வைக்க முடியும். ஏன்னா அது அப்ப சோலோ பிசினஸ். நம்ம ஒரு ஏரியால நம்ம ஒரு சோலோவா நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா யாரும் உள்ளே நுழைய முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சோலோ பிசினஸ் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவுட்லெட் வைக்கிற மூலமா. அங்க இருக்கக்கூடிய ஒரு 10,000 ஃபேமிலிக்கு நம்ம ஒரு 5,000 ரூபாய்க்கு மந்த்லி செல் பண்றோம் அப்படின்னா, சாரி 10,000 ஃபேமிலிஸ் வந்து இருப்பாங்க அந்த ஒரு ஏரியால. ஒரு 500 ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு அவங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு. ஏன்னா ஃபேமிலிக்கு 5,000 10,000 சாதாரண நம்ம இருக்க ப்ராடக்ட் தேவைப்படும். நம்ம இருக்கக்கூடிய 14,000 ப்ராடக்ட் அவங்களுக்கு கண்டிப்பா அவசியம். இந்த மாதிரி நீங்க ஒரு வெறும் 500 ஃபேமிலி மட்டும் சூஸ் பண்ணி சரியாக செல் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபாய் பிசினஸ் பெர் மந்த் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 500 ஃபேமிலி இன்ட்டு 5,000 பெர் மந்த். அப்ப இதுக்கு என்ன பெனிஃபிட்? 25 லட்ச ரூபாய் சேலுக்கு 8% நமக்கு என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் வந்து பெர் மந்த் அவுட்லெட் மூலமா சம்பாதிக்கலாம். இது மட்டும்தான் இருக்கா? இன்னும் இருக்கு. வேற என்ன இருக்கு? 25 லட்சம் தொட்டதுனால நமக்கு என்ன நடக்கும்? மந்த்ல 25 வந்தாச்சு,
6 மாசத்துல 25 தொட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட 1.5% வந்து இன்சென்டிவ் கிடைக்கும். அப்ப அது 25 லட்சத்துக்கு 1.5% வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். சரி, டார்கெட் ஏதாவது இருக்கா ஆர்சிஎம்ல? இருக்கு. நம்ம அதை பத்தி பார்த்து என்னென்ன மாதிரி டார்கெட் இருக்கு, இப்ப நடந்துட்டு இருக்க டார்கெட் வந்து இப்ப என்னென்ன டார்கெட் நடந்துட்டு இருக்குது நம்ம வந்து லேசா பார்த்துடலாம். ஏன்னா அந்த டார்கெட்டுகள் நம்ம வந்து ஒரு இலக்கு அடைகிறதுக்கு உறுதுணையா இருக்கும். நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூட்ரி சார்ஜ்ல பார்க்கலாம். இப்ப என்னென்ன டார்கெட் இருக்கு அப்படின்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் சேர்ந்து 75,000 ரூபாய் மொத்தமா நீங்க 7,000 ரூபாய் மொத்தமா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, 13 ஜனவரி 2024 ராஜகிரி ஆடிட்டோரியம் எர்ணாகுளத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்ரைனிங் நடத்துறது. நீங்க அதில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? யார் வர்றா? டைகர் சந்தோஷ் நாயர் அப்படின்ற ஒரு கார்பரேட் ட்ரைனர் வந்து இங்க வர்றார். ஸோ அவருடைய ட்ரைனிங் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்கள் சேர்த்து 7,000 பிவி இருக்கணும். இதுல மினிமம் எல்லா மாசமும் மினிமம் 100 பிவியா இருக்கும். அதுக்கு கீழே உள்ள ஆளுக்கு அலோடு கிடையாது. ஒரே மாசத்துல பண்ணி முடிக்கலாம். ஆனா ஒவ்வொரு மாசம் மினிமம் 100 இருக்கணும். சரிங்களா? அப்ப 2,500 2,500 பண்ணா எலிஜிபிள். இல்ல அப்படின்னா நீங்க இந்த டிசம்பர் மாசத்துல மட்டும் கூட 7,500 முடிச்சிட்டு அக்டோபர்ல ஒரு 100, நவம்பர்ல 100 இருந்தா இந்த மாசம் 7,000 மிச்சம் 7,300 முடிச்சு கூட நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் நியூட்ரி சார்ஜ் உள்ள டார்கெட். ஸோ அதுக்கு அடுத்து என்ன டார்கெட் இருக்குன்னு பார்க்கணும். துளசி பெயின்ல இருந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாசம் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நவம்பர் அண்ட் டிசம்பர் 2 மாதம் சேர்ந்து 15,000 பிவி பண்றீங்கன்னா டோட்டலா நீங்க ஒரே மாசம் பண்ணலாம், 2 மாசம் சேர்த்து பண்ணலாம், 2 கூட்டிக்குவாங்க. மொத்தமா வந்து ஒரு 15,000 பிவி நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. அது எப்ப அப்படின்னா 20 ஜனவரிக்கு மேல அடுத்து வரக்கூடிய 2024 இந்த வருஷத்துல வந்து அடுத்த வருஷத்துல ஜனவரி மாசம் 20ஆம் தேதிக்கு மேல நமக்கு ஒரு ட்ரைனிங் ப்ராடக்ட். எங்க ட்ரைனிங் பண்ண போறாங்க அப்படின்னா நந்தேடு ஃபேக்டரி. நம்ம துளசி பெயினுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நந்தேடு மகாராஷ்டிரால இருக்கு. அந்த நந்தேடுக்கு நீங்க போகலாம், அங்க விசிட் பண்ணலாம், ஸ்டே பண்ணலாம், உங்களுக்கு ஃபுட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 15,000 பிவி தான் ஃப்ரீ என்ட்ரி. வேற எதுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டார்கெட்டான 15,000 பிவி பண்ணாலே போதும். எந்த ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அளவு ஒரு கட்டணம் ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்ற டிக்கெட் என்ட்ரி ஃபீஸ் இல்லாமல் நீங்க ஃப்ரீயா வந்து இந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ண முடியும். ஒருவேளை 25,000 பிவி பண்றாங்க 2 மாசம் சேர்த்து அப்படின்னா வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா இதே ட்ரைனிங்கோட ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கும். 15,000 பிவிக்கு ஒரு என்ட்ரி மட்டும், 25,000 பிவி பண்ணீங்கன்னா பிளஸ் கிஃப்ட்டும் கிடைக்கும். இல்ல நான் கொஞ்சம் பெரிய வீட்டை பாக்குறேன், அதே நான் நிறைய பெயிண்டர் வச்சு ஒர்க் பண்றேன், என்னால ஒரு 50,000 பிவி வந்து பண்ண முடியும் இந்த 2 மாசத்துல அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 பேர் சேர்ந்து இந்த ட்ரைனிங் போகலாம். இல்ல 2 பேர் வந்து இந்த ட்ரைனிங் போகலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு தொப்பி, டை இது 2மே நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த துளசி பெயிண்ட் போட்டிருந்தா தொப்பியும் ஒரு டையும் ஒன்று கொடுப்பாங்க. 75,000 பிவி பண்ணீங்க அப்படின்னா 2% உங்களுக்கு வந்து ஒரு பிளேசர் கிடைக்கும். பிளேசரு, தொப்பி, டை இந்த 3மே உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதுக்கப்புறம் அடுத்து வேற என்ன ப்ராடக்ட் இருக்கு? ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து நம்ம ஹெர்வேஸ் இன்ஜினியரிங் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஹெர்வேஸ் இன்ஜினியரிங் கம்பெனியில் நமக்கு என்ன மாதிரியான ஆஃபர் இருக்குன்னா டிசம்பர்ல மட்டும் 5,000 பிவி நீங்கள் பண்ணினீங்கன்னா டிசம்பர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய டிசம்பர் மாசத்துல 5,000 பிவி நீங்க பண்ணும் பொழுது 6 ஜனவரி 2024 வரக்கூடிய 6ஆம் தேதி ஜனவரி மாசம் 2024 அடுத்த மாசம் வந்து காலை 8 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் தும்கூர் கர்நாடகாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங். எதை பத்தி? இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை பத்தி தும்கூர்ல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்ல தும்கூர்ல காலை 8 to 8 12 மணி நேரம் ட்ரைனிங் வித் ஃபுட்டோட வந்து நமக்கு 6 ஜனவரி அட்டன் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? டிசம்பர் மாசத்துல செல்ஃபாக 5,000 பிவி வந்து பண்ணணும். சரிங்களா? இதோட வந்து பாத்தீங்கன்னா இதுல யாரு வர்றா? 3 எக்ஸ்பர்ட் வர்றாங்க. இந்த
வைரஸ் இன்ஜினை பத்தி எக்ஸ்பர்ட் வராங்க. எங்க இருந்து அப்படின்னா நாசிக்ல இருந்து. கம்பெனியுடைய ஹெட் ஆபீஸ், வைரஸ் இன்ஜினுடைய ஹெட் ஆபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாசிக்ல இருக்கு, மத்திய பிரதேஷ். அங்க இருந்து ஒரு 3 பேர் வந்து வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் கிடைக்குது அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் என்ன வேற ட்ரைனிங் இருக்கு அப்படின்னா எல்டிபி பை டைமண்ட். நம்ம டைமண்ட் சார் இருக்கா இல்லையா, ஸோ அவருடைய ப்ரோக்ராம் வரப்போகுது. டாக்டர் சுரேந்திர வாட்ஸ் எப்போ வர்றாரு, நான் சொன்ன அந்த துளசி இது ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங் நடக்கக்கூடிய அதே தேதி 6ஆம் தேதி ஜனவரி மாதம் சென்னைக்கு வர்றார். ஸோ மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபா வரைக்கும் இன்கம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. நம்ம இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட தலைவர். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு நிறுவனத்துக்கு இவர் தலைவராக இருக்கார். ஸோ அந்த ஒரு பர்சனாலிட்டி நமக்கு எங்க வர்றாரு, 6 ஜனவரியில வர்றாரு. அதுக்கு அடுத்த நாள் 7ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூருக்கு வர்றார். ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் வந்து நமக்கு யார் கொடுக்குறா, நமக்கு டைமண்ட் சுரேந்திராஸ் தர்றாரு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த டாக்டர் சுரேந்திராஸ் டைமண்ட். ஸோ தேங்க்யூ. மணி ஆச்சா? தேங்க்யூ. கொஞ்சம் வேகமாகவே நான் கவர் பண்ண முடிவு பண்ணி கவர் பண்ணேன். மணி 3:15 தான். சரி, ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நன்றி காமரா சார். உங்கள் டவுட்டுகள் வந்து நான் கிளியர் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களை அன்மியூட் பண்ணி நான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். நான் உங்க டவுட்டுகளை கிளியர் பண்ண ரெடி. ஸோ டவுட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். காமரா சார். சார் எம்ரால் சார் போன்ல பிஸியா இருக்காரு. இருக்கிறேன் சார், கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அது அன்மியூட் ஆக மாட்டேங்குது வேற ஒண்ணு. ஜெயாசியம் என்ன சார். பிஸி. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. இல்ல ஏதோ சர்வர் பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அன்மியூட் ஆக மாட்டேங்குது, ஷேர் ஆக மாட்டேங்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணுது. சரி, சார் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. நண்பர்களே, A to Z வந்து இன்னைக்கு பேசியிருக்கார் ஜெகதீஷ் சார். கம்பெனி ப்ரொஃபைல ஸ்டார்ட் பண்ணி கம்பெனியினுடைய ஒட்டுமொத்த ப்ராடக்ட் பேசி முடிச்சு, எத்தனை ஐட்டங்கள் இருக்கிறது, எத்தனை வெரைட்டி இருக்கிறது என்றெல்லாம் பேசி முடிச்சு, எவ்வளவு வருமான வாய்ப்புங்கிறது சொல்லி முடிச்சு, அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் பண்ணி மிக சிறப்பு, அற்புதம். ஒரு ஒரு முழுமையான ஒரு மீட்டிங் இது. முழுமை இதுல வந்து எதுவுமே பகுதி கிடையாது, ஃபுல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்சிஎம்ல எனக்கு வந்து ஒன்றும் தெரியலன்னு சொல்ல முடியாது. இது முழுசும் கேட்டா, கவனமா கேட்டா போதும். வாங்க அண்ணா, ஆவடி மீசி சுமாரண்ணா. ஐயா, மகிழ்ச்சியான மதிய வணக்கம். எமரால்டு சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஜூம் மீட்டிங்கை கடத்தி ஒரு நம்மளுடைய ஜியோ சாப்பிட்ற மாதிரியும் கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரியும் நம்மள ஜூம் மீட்டிங்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெருகேற்றி எடுத்து போயிட்டு இருக்கீங்க சார். உங்களுக்கு நான் தலை வணங்குறேன் எமரால்டு சார். சூப்பர் சார். மழை அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் எனக்கு ஜூம் மீட்டிங் நிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கண்டினியூ பண்ணதுனால தான் இருக்கு இவ்வளவு பின் லெவல் மாறி இருக்கிறாங்க, இவ்வளவு லெவல் போயிருக்கு. அதுக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்க தான். எது இருந்தாலும் சரி, எதை பத்தியே கவலைப்படி. என்னுடைய வேலை ஜூம் மீட்டிங், அதுவும் ரிட்டையர் ஆயிட்டேன். இனிமேல் எத்தனை ஜூம் மீட்டிங் நடத்தணும் அதை முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க. காலையில நடத்துறீங்க, அதுக்கப்புறம் நடுவில் எங்கோ நடத்துற மாதிரி இருக்கு, நைட் 8 மணி நடத்துறீங்க. உண்மையிலே ரொம்ப அசாத்தியமான ஒரு தைரியம். அப்ப நீங்க நான் சொல்ற மாதிரி மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம் வச்சுட்டு இருக்கீங்க போல. நீங்க எப்ப பார்த்தாலும் ஆர்சிஎம்மே வந்துருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பர். உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். உங்களே ஜெகதீசன் சாரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப இளமையான மனிதர், அழகான மனிதர், ஆனந்தமான மனிதர். அந்த அந்த பேசுற தெளிவான சிந்தனை
ரொம்ப ஸ்பீடு போகாம எதுவுமே இல்லாம எதை எப்படி எடுக்கணும், எதை எப்படி சொல்லணும், மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், அந்த ஒரு டார்கெட், அந்த ஒரு மைண்ட் செட்டிங் அவர் வந்து உற்பத்தி பண்ணிட்டாரு. பாருங்க, காலையில இருந்து இந்த இது சுத்தலைன்னா கூட உடல விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கின்ற மாதிரி அந்த சுத்துதல் நான் சுத்த வைக்கிறேன் பாரு, நெட்டா இருந்தானே எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு அதை பண்ணி அந்த கிரீன் ஷாட் எடுத்து அனுப்புறாரு. பாத்தீங்களா, முத்து முத்தா இருக்கு சார், செம்ம சூப்பரா இருக்கு. உண்மையிலே அவர் வந்து நான் பார்த்து அழகான ஒரு விஷயத்த வந்து எல்லாம் கலந்து நீங்க சொன்னீங்க, ஆள ஆரம்பிச்சு அக்கு வர அந்த மாதிரி சொல்லி அந்த அழகை அழகா ரசிச்சு அந்த ட்ரைனிங் பண்ணி வச்சுட்டு எங்கெங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி கரெக்டா வரீங்களா வரையும் என்னோட கடமை அந்த செய்யறேன்னு சொல்றேன். உண்மையில இன்னைக்கு மீட்டிங் கேட்டவங்க எல்லாமே புண்ணியம் பண்ணவங்க டைமண்ட் தான். நேற்று நான் பேசுற மீட்டிங்ல கேட்டு எல்லாருமே நீங்க டைமண்ட் சொன்னீங்க. அதனால வந்து கேட்டவங்களும் டைமண்ட், அது இனிமேல் கேட்க போறவங்களும் டைமண்ட் தான். இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும்போது கேட்டாலும் டைமண்ட் தான். எதுக்கு இவ்வளவு இப்ப ஜெகதீஷ் சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாருன்னா எல்லாமே ஜெயிக்கணும், இந்தியால வந்து தமிழ்நாடு பெரிய மாநிலமா வர்றதாக சொல்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பேச்சு பாருங்க, கம்பெனி ப்ராடக்ட்ல இருந்து கம்பெனியோடைய வளர்ச்சியில இருந்து போனதுல இருந்து எம்டி சார் பத்தியும் போயும் யாராருக்கு போனஸ் வரும், எவ்வளவு பிவி 25,000 பிவி அது பண்றாங்க இவங்க பண்றாங்க சொல்லிட்டு, அதுவும் ஸ்பெசிபிக்கா நான் பண்ண 25,000 பிவி 4:30 மணிக்கு பண்ற பிவி வந்து ஞாபகப்படுத்தி சொன்னாரு நம்ம ஜெகதீஷ் சார். உண்மையில அவருக்கு கோடான கோடி நன்றிகள். எதுக்குன்னு இது எனக்காக நான் பண்ணல, நான் பண்ண முடிச்ச ஒரு 6 மணிக்குள்ள ஒரு 30,000 பிவி ஏறுது. எல்லாரும் 5,000 பிவி பின்னால அடிச்சிடுறாங்க. எதுக்குன்னா ஒரு தலைவன் இப்படிதான் செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு, அது கண்ணுக்கு அடுத்து அவங்க ஆட்டோமேட்டிக் வர போறாங்க. உண்மையில இன்னைக்கு எப்படி வாழ்த்துறது எப்படி பண்ணது தெரியல. உண்மையில அவருடைய அன்பான மனைவி கிருஷ்ணவேணி மேடம் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு. எங்க வந்தா கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு போறாங்க. அதுதான் சொல்லுவேன், பெண் இருக்காங்க என்னோட வெற்றிக்கு காலம் நைட் வரல ஃபுல்லாவே என்னோட மனைவி ராஜலட்சுமி தான். அதே மாதிரி ஜெகதீஷ் சாருக்கும் சரி, அதே மாதிரி பெரிய. அதனால வந்து எல்லாருமே ஒவ்வொரு மீட்டிங் கலந்துக்கோங்க. ஆசைப்பட்ட நான் சொல்லுங்க, இஷ்டப்படுங்க, எல்லாம் கலந்துட்டு உங்க டீம் உட்காருவீங்க. மெயின் நீங்களே வருஷம் ஃபுல்லா மீட்டிங் பார்க்கறது தேவையில்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு மீட்டிங் உட்கார வச்சீங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கும் போது உங்களுக்கு பிவி தானா ஏறும். இன்னைக்கு 2 மணி நேரம் சார் வந்து இவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னா அவளுக்கு எவ்வளவு கருத்துக்கள், எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு அறிக்கை இருக்கு பாருங்க. அதுவும் மெயின் ஸ்லாடு, அந்த ஸ்லாப் இது போட்ட அந்த ஸ்லைடு போடும்போது அதை எல்லாரும் போட்டோ எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை டெய்லி பார்க்கும் போதே உங்களுக்கு பெரிய வெற்றி வந்துடும். இதனோட இப்ப என்னோட டீம் ராஜு சார் 50,000 ரூபாய் அடிச்சிட்டு இருந்தப்ப பாபு டில் இன்னி வரையில 50,000 ரூபாய் அடிக்கிறாரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். உண்மையிலே வெரி ஹாப்பி. என்னுடைய பாபு பிரகதி எல்ட்மார்ட் ஓனர், அவர் அந்த பெயிண்ட்ல கரைச்சி பெயிண்ட் எப்படி கரைச்சி பெயிண்ட் அடிக்கிறோமோ அதே மாதிரி அவர் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு இனிமேல் நான் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு கோபகுமார் சார் எப்படி எண்ணெய் விற்க சொன்னாரோ டெய்லி போய் எண்ணெய் எடுத்து கையில எல்லாரும் வாயில ஊத்தி 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 எண்ணெய் வித்துன்னு இருக்காரு அவரு. உண்மையிலே பாபு சார் உங்களுக்கு தலை வணங்குற, ரொம்ப சூப்பர் பாபு சார். இதை தாண்டி நம்ம மறுவரிசை 1,00,000 ரூபாய்க்கு டீ தூள் விற்கிறார். வேற எதுவுமே விற்கிற மனுஷன் டீ தூள் 1 லேக் விற்கிறார், 50,000 ரூபாய் அடிக்கிறார். இதெல்லாம் எப்படி முடியுது? செய்யணும், அந்த எண்ணெய் தோணனாதான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு கண்டக்டர் சார் எமரால் சார் டிசம்பர் ரஜினிகாந்த் பிறந்த நாள் இன்னைக்கு ஜாயின் பண்ணாருன்னா பாருங்க, இன்னைக்கு 3 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பிறந்த நாள் வந்திருக்கு. எங்க தெரிஞ்சவங்க அவங்க எல்லாம் வாழ்த்து கொடுத்து இன்னைக்கு போய் சோம்பு அப்படி எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் ஃப்ரீயா கொடுத்துட்டு வந்திருக்கேன் வாழ்த்து சொல்லிட்டு. எல்லாருக்குமே என்னோட கஸ்டமர் எல்லாமே எதுக்கு சண்டைதான். அதனால எல்லாம் செய்யுங்க. பெரிய லெவல்ல ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜெகதீஷ் சார், சூப்பர். அந்த பேக்ரவுண்ட் கூட போட்டு நீங்க அழகா இருந்தது. எந்த பார்க்ல உட்காருங்களா, பீச்சில் உட்காருங்களா, அந்த பேக்ரவுண்ட் பார்த்து அவ்வளவு அழகா இனிமையா இருந்தது பாக்கிறதுக்கு. நீங்களும் அந்த கலர் ஷேடை பார்த்தா ஒரு இந்திய ஆக்டர் மாதிரி இருந்தீங்க. அதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய எமரால்டு ஐயாவுக்கும் என்னுடைய ஏபிகளுக்கும் என்னுடைய அப்ளைன்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். ஜெய்யார்சியம் குட்டார்சியம் சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். வாழ்த்துக்கள். வாங்க மேடம், சசிகலா மேடம். வணக்கம் சார். அப்படியே மழை பெஞ்சு கொஞ்சம் வாங்க. மறுவரிசை ஸ்பீச், சாரோட ஸ்பீச் A to Z நான் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். பேசுங்கம்மா. யூடியூப்ல போடுவாங்க, இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் அப்படியே அவ்வளவு தெளிவா இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஒரு டீமுக்காக செய்யறாரு. டீமுக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் அது வந்து உபயோகமா இருக்கணும்னு சொல்லி சார் மெனக்கிட்டு அதெல்லாம் எடுத்து செஞ்சிருக்காரு. ஒவ்வொன்றையும் தெளிவா ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஆர்சிஎம்னா என்ன, ஆர்சிஎம் பிசினஸ் எப்படி செய்யணும், அதுல என்னென்ன இருக்கு, எவ்வளவு ஈஸியா அச்சீவ் பண்ணணும், இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லி கொடுக்க முடியாதுங்க சார். இதுக்கு மேலேயும் நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா
நம்மளும் ஆர்சிஎம்ல நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு வேணா இருக்கலாமே ஒழிய பிசினஸ் எப்படி செய்யணுங்கிறத தெளிவா சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு டீம் லீடர் நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். நிச்சயம் சார், உங்களை நான் போற்றுகின்றேன். காமராஜ் சார், உங்களையும் நான் போற்றுகின்றேன். ரொம்ப சிறப்பா போற்றுகிறோம் இன்னைக்கு போற்றுகிறோம். மகிழ்ச்சிமா ஜெய் மகிழ்ச்சி. ஆர்சிஎம், நன்றி சேர்ந்து நன்றி செல்வோம், மேடம், சேர்ந்து வெல்வோம். சிறப்பு தேங்க்யூ சார், சசிகலா மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மறுவாசி வாங்க. ஐயா வணக்கம். மறுவாசி. வணக்கம் ஐயா, வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. நீங்க எங்க புலிக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி சவுண்டா பேசு. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குது. கேக்குது. இன்றைய மீட்டிங்கில் எங்களுக்கெல்லாம் 23 வயது உள்ள ஆர்சிஎம் குழந்தையை பற்றி, ஆர்சிஎம் குழந்தை இல்ல, ஆர்சிஎம் இளைஞன் அல்ல இளைஞிய பத்தி பிறந்த நாள் முதல் இன்று வரை அதனுடைய வளர்ச்சியும், ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி எப்படி இருந்தது, அதுல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை, A to Z வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சி அதை எப்படியெல்லாம் ஆர்சிஎம் கம்பெனி எம்டி என்ன நினைத்தாரோ அதை அப்படியே நமக்கு இந்த மீட்டிங்ல நமக்கெல்லாம் சொல்லி தந்த நமது ஐயா ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி, வணக்கம். வாழ்த்த வயதில்லை, அருமை. இன்னைக்குதான் நான் புதுசா ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ண மாதிரி நினைச்சு இந்த மீட்டிங்கை கேட்டேன். இந்த மீட்டிங்கை கேட்ட அத்தனை பேருக்கும் அப்படி இருக்கும். இதை யூடியூப்ல போடுங்க, அது பெரிய லெவல்ல அது ரீச் ஆகும். அடுத்து அவருக்கு வாழ்த்துறை சொன்ன சரியான நபர் நம்மளுடைய ஆவடி மீசை ஐயா அவர்கள். அவர் 1ஆம் தேதியான 25,000 பிவி 1ஆம் தேதி காலையில ஃபர்ஸ்ட் அடிச்சு அவரு டீமுக்கு முன்னோடியா இருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இருங்க. எனக்கு வாய்ப்பளித்த திரு எமரால்டு ஐயாவுக்கு வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். வச்சிடறேங்க. வாழ்த்துக்கள் மறுவாரிசை. நன்றி, மிக சிறப்பு. உழைப்பே உயர்வுக்கு உறுதுணை. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட இன்றைய கூட்டம் நண்பர்களே மிக சிறப்பான கூட்டமாக அமைஞ்சது. வேற யாரும் வாழ்த்துறையோ இல்லாவிட்டால் பேசவோ விரும்பினால் வாய்ப்பளிக்கப்படும். இல்லாவிட்டால் உங்களை அன்மியூட் பண்ணப்படும். சரி, உங்களை எல்லாம் அன்மியூட் பண்ணியாச்சு. ஜெயார்சியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். கலந்துக்குங்க. தொடர் கூட்டங்கள்ல பங்கெடுங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மை டிஸ்பிளே வால். வாழ்த்துக்கள்.